கர்த்தருடைய பயம் என்ன செய்யணும்? உங்களுக்கு ஞானத்தை கொண்டு வரும். ஞானமே இல்லாம இருக்கீங்களா? இன்னும் கொஞ்சம் பயப்படுங்க. ஆமென். 111 சங்கீதம், Psalm 111:10. The fear of the Lord is the beginning of wisdom. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனையின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களாங்க? பக்கத்துல சொல்லுங்க, இந்த வருஷம் நான் பல விஷயத்தை அறிவு கெட்டாததெல்லாம் நான் செஞ்சு முடிப்பேன். எப்படி ஆகுனா, கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தால வருகிற நான் சொல்ற சில வார்த்தைக்கெல்லாம் ஆமீன் சொல்லுங்க. உங்க துறையில நீங்க உயர்ந்து நிற்பீங்க, உங்க வேலையில நீங்க உயர்ந்து நிற்பீங்க, உங்க வியாபாரத்தில் நீங்க உயர்ந்து நிற்பீங்க. சிலர் பிரமிச்சு பார்த்த, சாதாரண நீ உன்னை பார்த்தா எப்படி இருக்கான இவ்வளவு சாதிக்கிற, நீங்க சொல்லணும் கர்த்தருக்கு பயப்படுவதனால் கர்த்தரனுக்கு தருகிற ஞானம், the wisdom. Hallelujah. Amen. கர்த்தருக்கு பயப்படும் போது அது உங்களுக்கு ஞானத்தை கொண்டு வரும். யோபு 28:7 ஒரு அழகான வசனம் இருக்கு, நீங்க படிக்கணும். அது 28:7 of the book of Job. யோபு 28:7. There is a path அப்படின்றார். There is a path which no fowl knoweth, and the vulture's eyes have not seen it. Wisdom of God is the secret. Amen. ஒரு வழி உண்டு, அது ஒரு பட்சிக்கும் தெரியாது, வல்லூரின் கண்ணும் அதை கண்டதில்லை. ஆமென். ஆனா ஞானம் உள்ளவனுக்கு கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்துவார். கையை மேல உயர்த்துங்கள். இந்த வருஷத்துல இயேசுவின் நாமத்தில் இப்படி ஜெபத்தோடு அறிக்கை செய்கிறாங்க. நிறைய பேரால ஏன் கழுகுகளுக்கும் வல்ச்சர்ஸுக்கும் ஈகிள்ஸுக்கும் பார்க்க முடியாத தூர பார்வையோடு, சாதிக்கிற திறனோடு, வெற்றியை பெறும் ஆற்றலோடு, உங்க வியாபாரம், தொழில், ஊழியத்தை ஒரு பரிமாணம் கொண்டு போகக்கூடிய ஞானத்தோடு கூட உங்களை நடத்தக்கூடிய ரகசியத்தை உங்களுக்கு கர்த்தருடைய பயப்படுதலால் கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. மூன்றாவது கர்த்தருக்கு பயம் உங்க கூட இருந்துச்சுன்னா நான் இப்படி சொல்ல போறேன். 1 ஞானம்னு சொன்னேன். ஆமென். 2 தேவன் உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவாரு. 3வது இப்படி சொல்லி நமக்கு நேரமாச்சு. 3வது கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். 3 பேரை தட்டி சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமா தான் இருப்பேன். எப்பெல்லாம் நீங்க கர்த்தருக்கு பயப்படுறீங்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு என் பைபிள் சொல்லுது. நான் படிக்கிறேன். 112 சங்கீதம் நம்மளுக்கு ரொம்ப பிரபலமா தெரிஞ்ச சங்கீதம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து, எல்லாம் சொல்லுங்க, பயந்து. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளில், நான் சொல்றதை கேட்டு நல்லாமே இப்ப தெரிஞ்ச சங்கீதன, கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகள் ஒரு மனுஷன் பிரியமா நடந்தா அவன் எப்படி இருப்பானா? இங்கிலீஷ்ல blessed, பாக்கியவான், செழுமையா இருப்பான். அவன் சந்ததி இந்த பூமியில பலத்திருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில நீங்க எழுந்து இங்க வரணுன்ற அவசியமே, காலை நல்லா ஈசி சேர்ல நீட்டி டிவியை போட்டா எவ்வளோ பார்க்கலாம். யூடியூப்ல இருந்து, பிரைம் வீடியோல இருந்து, இன்ஸ்டாகிராம்ல இருந்து, ஃபேஸ்புக்ல இருந்து, வேற என்ன கிராம் எல்லாம் இருக்கோ, ஆமென், நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து, அப்படி வேற என்ன இருக்கு ஒன்னும் தெரியாத மாதிரி அவ்வளோ அப்படியே இருக்கு. மொத்தம் அப்படி இருக்கு. உட்காந்தீங்கன்னா 12 மணி நேரம் ஓடிடும். என்ன வேணுமோ எல்லாம் அங்க இருக்கு. அதெல்லாம் வேணாங்க, எனக்கு பைபிள் தான் வேணுங்க. அது ஒரு பயந்தானுங்க. நான் சொல்றேன், அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகள் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி இந்த பூமியில பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அடுத்த வார்த்தை கவனிங்க. ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் எவன் வீட்டுல? கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகள் பிரியமா இருக்கிற மனுஷன் வீட்டுல ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும். இல்லையா? சொல்ல மாட்டீங்களே, கர்த்தர் செய்வார். ஆமென். சோ கர்த்தருக்கு பயப்படுவது. சங்கீதம் 1 உங்களுக்கு தெரியும். சங்கீதம் 1:1 துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நடவாமலும், பாவிகள் இருக்கும் வழியில் நில்லாமலும், பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், இந்த வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட விருட்சமாய் தன் காலங்களில் கனி கொடுத்து இலை உதராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம்
காரணம் என்ன? அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் இருப்பதனால். அவன் பாவிகள் நிற்கும் இடத்தில் நிற்காமல் பரிகாசக்கார் உட்காரும் இடத்தில் எனக்கு எல்லாமே ஆண்டவர் வசனம் என்று அந்த பாதையில் அவன் தொழிலில் போகிறான் பாருங்க. கடவுள் அவனை ஆசீர்வாதமாய் வைக்கிறார். நீதிமொழிகள் 10:22 நம்ம எல்லாருக்கும் தெரியும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், அதனோடு கூட வேதனையை கூட்ட. கையை மேல உயர்த்துவீங்களா? இந்த வருஷம் ஜெபிக்கிறங்க. அவருக்கு பயந்து, அவருடைய வார்த்தைக்கு பயந்து, அவர் கட்டளைகள் பிரியமாயிருந்து அவர் வார்த்தை மேல ஆசை கொண்டவர்களாய் வாழுகிற உங்க வாழ்க்கையில தேவையில்லாத எல்லா அலைச்சல்களையும் கர்த்தர் எடுத்து போட்டு, வியாகுலம் சஞ்சலம் தவிப்பை ஒடுத்து போட்டு கர்த்தர் உங்களை ஜெயத்தோடும் வெற்றியோடும் நடத்தி அந்த தூரங்கள் வைப்பார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. என்னைக்கு கற்பனை கட்டளைகளுக்கு நான் ஆசை காட்டுகிறேனோ அன்னைக்கு கீழ்ப்படுதல் எனக்கு தானா வருதுங்க. என்னை யாரும் தலையில கொட்டி எல்லாம் என்னை கீழ்ப்படி வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அவர் கட்டளைகளில் பிரியமா இருக்கும்போது கீழ்ப்படுதல் எனக்கு தானாய் வருகிறது. நான் அவரை தேடி நடக்க தொடங்குகிறேன். ஆமென். ரிசல்ட் என்ன தெரியுமாங்க? கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளில் நீங்கள் பிரியமா இருந்தீங்கன்னா நீங்க நீர்க்காலின் விருட்சம். நீங்கள் தலை தோங்குவீர்கள். நீங்க கார்பெண்டரா இருக்கலாம், நீங்க டெய்லரா இருக்கலாம், நீங்க மெஷினிஸ்டா இருக்கலாம், நீங்க இன்ஜினியரா இருக்கலாம், நீங்க டாக்டரா இருக்கலாம், நீங்க ஒரு பாஸ்டரா இருக்கலாம். ஆனா நீங்க செய்வதெல்லாம் எவ்வளவு சலிப்பா சொன்னீங்க. அது the spiritual part of your breakthrough is the fear of the Lord. ஆவிக்குரிய பங்கு சொல்லிட்டேன். அதுல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தா உங்களுக்கு தேவ ரகசியம், தேவ ஞானம், தேவ ஆசீர்வாதம் இதெல்லாம் உங்க வாழ்க்கையில பூத்துக்குள்ளுங்க. தொடங்கி இந்த வருஷம் தேவ பயத்துக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு அல்லையே சொல்லுங்க பாக்க. இப்போ இப்படி வச்சுக்கலாமா? நீங்க கர்த்தருக்கு பயப்படுறீங்க, ஒரு கட்டளையில பிரியமா இருக்கீங்க, எல்லாம் இருந்துட்டு இப்போ இதை ரொம்ப நல்லா கேட்கணும். இன்னொரு பிராக்டிக்கல் பார்ட் இருக்கு. பிராக்டிக்கல் பார்ட் இது எல்லாருமே கேட்கணும், எல்லாரும் கேட்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம உயர்ந்து நிற்கணும்னு தான் நம்ம எல்லாரும் ஆசைப்படுறோம், நம்ம பிறந்திருக்கோம். ஐ மீன் இப்படி சொல்கிறேன், ஸ்கில்னு ஒன்று இருக்கு, திறன். அதில் எல்லாருமே இந்த வருஷம் வளரணும். பட் ஸ்கில், நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன், நான் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறேன் எல்லாம் பண்ணிட்டு ப்ராக்டிக்கலாக உங்கள் வாழ்க்கையில் கடவுள் உங்களை எந்த துறையில் வச்சிருக்கிறாரோ அந்த துறையினுடைய ஸ்கில்லில் நீங்கள் உங்களை தேர்ச்சி பெற செஞ்சிட்டே வரலன்னா நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க. ஏன்னா என் ஆண்டவர் முருங்கைக்காய் மரத்தில் 500 ரூபா நோட்டு தர்றதில்லை, தூங்கி எழும்பும்போது தலகாணி கீழே நோட்டும் வர்றதில்லை. சிலருக்கெல்லாம் பேங்க்கில் கொட்டு தான் சும்மாவே, எனக்கு இது வரையும் 1 ரூபா கூட கொட்டலை. அப்படியெல்லாம் கடவுள் தரமாட்டாரு. ஆனால் உன் திறன்களில் நீ வளரணும். புரிஞ்சவங்க இருந்தால் ஆமென் சொல்ல மாட்டீங்களாங்க? பிரசங்கி 10:15 இப்படி வாசிக்கிறோம். எக்லீசியாஸ்டஸ் 10:15. I'm running short of time. The labor of the foolish, the labor of the foolish. ஒரு நல்லா எல்லாரும் கேட்கணுங்க, திரும்ப திரும்ப அதை சொல்றேங்க. ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததுனால், அப்படின்னா நம்ம உடனே வழி இல்லைங்க, அவன் செய்யற வேலையை அவன் ஒழுங்கா செய்யாததுனால நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. ஷார்ட்டா சொல், இன்னொரு முறை ஒரு ஆமீன் ஒரு அல்லேலியா சொல்லிடுங்க. அதுக்கு சொல்லுவா, அவன் செய்ய வேண்டிய வேலையை திறன்பட செய்யலைன்னா அவன் நிமித்தம் நிறைய பேர் என்ன செய்வாங்க? கஷ்டப்படுவாங்க. லேபர் ஆஃப் த ஃபூலிஷ், த லேபர் ஆஃப் த ஃபூலிஷ். பக்க சொல்ல, நான் அப்படி இருக்க மாட்டேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் உழைக்கிறான், ஆனா அந்த உழைப்பு வீணா போயிடக்கூடாதுங்க. நீங்க திறன்பட உழைக்கணுங்க. 1/2 மணி நேரம் தாங்க பிரசங்கம் பண்ணோம், ஆவடியே திரண்டு வருவதா சொல்ல மாட்டீங்க. நீங்க ஏறி மிஷின்ல நிக்கிறீங்க அல்லது பணியை செய்றீங்க, எதை செஞ்சீங்களோ நீங்க போன அந்த கம்பெனி உங்க நிமித்தம் வளரணுங்க. உங்க பாஸ் சொல்லணுங்க, நீ வந்ததுதான்டா கம்பெனி நல்லா இருக்குன்னு. அது நல்லா இருக்குமா? ஐயோ இவனை வச்சுக்கிட்டு போராட முடியலையேன்னு. ஒன் இஸ் a spiritual part, நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆனா there is a practical part in going through breakthrough and victory, and that is you must have the force of skill. கையை உயர்த்துங்களை இப்படி சொல்ல போறோம். அது கிச்சன்ல இருந்து சமையலா இருக்கட்டும், ஒரு வேலையா இருக்கட்டும், ஒரு தொழிலா இருக்கட்டும்ங்க, நீங்க பிறர் திருப்தி அடையும் அளவிற்கு உங்க சேவையை உங்க கஸ்டமருக்கு செய்யணுங்க. நீங்க செஞ்சாதாங்க வெற்றி. இப்படி சொல்லிட்டுமாங்க, உருப்படாம நான் உழைச்சிட்டு நான் ஜெபம் பண்ணி கர்த்தர் பார்த்து பாருனா அது கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாதுங்க. உன் செயல்களில் நீ சரியா இருக்கணும்.
மூடனுக்கு வழி தெரியாததுனால நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க என்பது போல உன்னுடைய செயல்களில், உன்னுடைய வேலையில நீ திறன்பட செய்யலனா உன் நிமித்தம் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. உன் நிமித்தம் யாரும் கஷ்டப்படக்கூடாது. உன் செயல்கள் நீ ஓங்கி படணும். இன்னைக்கு ஜெபிக்கிற உங்க தொழில், வியாபாரம், கம்பெனில உங்க செயல்களை பார்க்கிறவர்கள் வாவ் என்று சொல்வார்களாக.